வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக சென்னையின் பல பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுபாஷ் பிரபுவிடம் கேட்கலாம். சுபாஷ், சென்னையில் மழை நிலவரம் தற்போது எப்படி இருக்கு? வணக்கம் மும்தாஜ். சென்னையை பொறுத்தவரை இன்று காலை முதலே பல்வேறு பகுதிகளில் விட்டு விட்டு மழை பெய்து வருகிறது. குறிப்பாக பாரிமுனை கடற்கரை சாலை, அதே போல கே நகர், அண்ணா நகர், விருகம்பாக்கம் ஆகிய பகுதிகளில் இந்த மழையானது விட்டு விட்டு பெய்து வருகிறது. ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வங்கக்கடலில் அந்தமானுக்கு அருகே உருவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் தீவிரமடையும் என்றும் கூறியிருக்கிறார்கள். இதன் காரணமாக தமிழகம் மற்றும் சென்னை உட்பட புதுவையிலும் பல்வேறு இடங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக இருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும் என்றும் பகல் நேரங்கள் மற்றும் இரவு நேரங்களில் விட்டுவிட்டு மழை பெய்வதற்காக வாய்ப்பு இருப்பதாக கூறியிருக்கிறது வானிலை ஆய்வு மையம். மும்தாஜ், சுபாஷ், தற்போது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது புயலாக மாற வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக மும்தாஜ். அதாவது கடந்த வாரம் தான் நடா புயல் என்ற ஒரு புயல் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாமல் தமிழகத்தை விட்டு அகன்று சென்றிருக்கிறது. தற்போது உருவாகி இருக்கக்கூடிய அந்த சுழற்சியானது தீவிரமடைந்து படிப்படியாக தன் படிநிலையை தீவிரமாக்கி ஒரு புயலாக மாறும் என்று வானிலை ஆய்வு மைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அதற்கான எந்தவித அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் இதுவரையும் வெளியிடப்படவில்லை. ஏனென்றால் இது தாழ்வு நிலையாகவே நீடிக்குமா இல்லது அது தீவிரமடைந்து புயலாக மாறுமா என்பதை தாங்கள் கணித்து வருவதாக வானிலை ஆய்வு மைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் போக்கையும் அதே போல காற்றின் சாதக தன்மையையும் தொடர்ச்சியாக தாங்கள் கண்காணித்து வருவதால் இந்த தாழ்வு நிலையானது படிப்படியாக உயர்ந்து மண்டலமாக மாறி புயலாக வருவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். எனினும் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இன்னும் 2 அல்லது 3 நாட்களுக்கு பிறகாகவே அவர்கள் தெரிவிப்பார்கள் என்று தகவல்கள் இருக்கின்றது. மும்தாஜ், சுபாஷ், கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை மழையின் அளவு எப்படி இருக்கிறது? மேலும் சென்னை மற்றும் தமிழகத்தின் மற்ற பகுதிகளில் மழை குறித்த வானிலை ஆய்வு மையம் என்ன தெரிவித்திருக்கிறது? சென்னையை பொறுத்தவரை கடந்த 24 மணி நேரத்தில் அதிகப்படியாக மீனம்பாக்கத்தில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. நுங்கம்பாக்கத்தை பொறுத்தவரை 2 சென்டிமீட்டர் மட்டுமே மழை பதிவாகி இருக்கிறது. பிற நகரங்களில் பொறுத்தவரை பார்க்க போகும் என்றால் மழையின் அளவு பெரிய அளவிற்கு இல்லாத போதிலும் அதிகப்படியான அதாவது மிக கனமழையானது நீலகிரி மாவட்டத்தில் வரும் 24 மணி நேரத்திற்கு இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த பகுதியில் காற்றின் சுழற்சி சற்று வித்தியாசமாக இருப்பதால் அந்த பகுதியில் நல்ல மழை பெய்யக்கூடும், அதிக அளவில் மழை பெய்யக்கூடும், அது கனமழையாகவும் இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதுதான் தற்போது அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இது தொடர்பாக அடுத்த கட்டமாக அவர்கள் இந்த புதிய தாழ்வு நிலை பகுதி தொடர்பாக ஆய்வு செய்து வருவதால் அதன் தொடர்பாக செய்திகள் மிக விரைவில் நமக்கு தெரிய வரும். மும்தாஜ்.